இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இப்போது மே மாதம் வரப்போகுது. மே மாதத்தில் நடக்க போகிற முதல்ல கிரகநிலையை பற்றி பார்த்துருவோம். 6 கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 2025 வருடத்தில் ஒரே இடத்துல வரப்போகுது. இந்த மே மாதத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், ராகு, மேலும் கேது, இந்த 6 கிரகங்கள் இயக்கத்தில் மாறுபட போகுது. மே 14ஆம் தேதி சூரியன் ரிஷப ராசிக்கு போகிறாரு. மே 6ஆம் தேதி புதன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவான் மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் மே 31ஆம் தேதி மேஷராசிக்கு போகிறாரு. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு கும்பராசியிலையும் கேது சிம்மராசியிலையும் சஞ்சாரிக்க போது. அதை வச்சு பார்த்தோன்னா இந்த மாதம் குரு ரிஷபராசியிலையும் மிதுனராசியிலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. கிரகங்களின் இந்த பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் மே மாதத்தில் சிலருக்கு ராஜ வாழ்க்கையும் சிலருக்கு கொஞ்சம் அபாயகரமான வாழ்க்கையும் தரப்போகுது. யார் யாருக்கு ராஜ வாழ்க்கை, யார் யாருக்கு கொஞ்சம் சங்கடம் கூடிய வாழ்க்கைன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பொறுப்பு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்கள்கிட்ட பாஸ் சமர்ப்பிப்பார். கலைத்துறையில் இல்லாமல் உங்களை தயாரிப்பாளராக பலர் முயற்சி செய்வாங்க. தயவு செஞ்சு சினிமா முன் அனுபவம் இல்லாமல் முதல் போடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சால் நஷ்டம் வந்துடும். குடும்ப தலைவிகளின் நீண்டகால கனவாக காளிமனையில் வீடு கட்டும் கனவு இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை திறம்பட நடத்தி நற்பெயர் பெறுவீங்க. குடும்பத்திற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி குவிப்பீங்க. கலைஞர்கள் தங்கள் சக நடிகர்களுடன் பழகையில் தங்களது பிரச்சனைகளை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்ற விமர்சனங்களை தவிர்த்துருங்க. மாணவர்களாக இருந்தால் மருத்துவ படிப்புக்காக அரசு தேர்வு எழுதும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற காரணமாக படித்தாதான் லெக்க அடைய முடியும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா பெருமாளை புதன்கிழமை அன்னைக்கு தரிசிக்கிறது நல்லது. முடிஞ்சால் துளசி மாலையை கொடுக்கறதும் நல்லது. தனுசு ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த மே மாதத்தில் சுகமானதாகவும் அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாகவும் இருக்கும். உங்கள் நேரத்தையும் பணத்தையும் சரியாக நிர்வகிச்சிங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியை பெற முடியும். வீடு மனை தொடர்பான தகராறுகள் தீரும். புதிய சொத்து வாங்குறது அல்லது சொத்து விற்கிறது தொடர்பான லாபமும் நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. இந்த மாதத்தில் தைரியத்துடன் செயல்படணும். மிகப்பெரிய நன்மைகளை பெறலாம். குடும்பத்தினருடன் இன்ப பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல பெற்றோர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. தொழில் வணிகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் கிடைக்கும். போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நபர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். திருமண வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். தனுசு ராசி என்பவர்கள் சமூகத்தினால நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சுருப்பாங்க இல்லையா? அதனால் நீங்கள் எப்பயுமே மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு வர்ற பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குது. காரிய அனுகூலம் உண்டாகுது. மனோதைரியம் அதிகரிக்குது. வீடு வாகனங்கள் தொடர்பான செலவு ஏற்படுது. தொழில் வியாபாரம் அதெல்லாம் சாதகமான பலன் தான் இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் கிடைக்கிறாங்க. லாபம் கூடுது. பாக்கிகள் வசூலாகுது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவீங்க. எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கிது. குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகும். உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகுது. பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டுப்பிடிங்க. பெண்களுக்கு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பலமுறை யோசித்த பின்னாடி ஈடுபடுங்க. துணிச்சல் அதிகரிக்கும். மாணவர்களாக இருந்தால் தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்வீங்க. இந்த மாதம் பொருட்களுக்கு அளவு கொடுக்க நேரிடலாம். உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட வீட்டில் எதையும் சாப்பிட வேணாம். இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. தகுந்த வரன் கிடைச்சி திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம். இந்த மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழிலில்
நல்ல லாபம்தான். கவனமுடன் செய்யுங்க. இந்த மாதம் லாபம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் சாதகமாகவும் அமையும். கல்வி பயில வெளியூருக்கு போக வேண்டி வரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு அரளி மாலை வச்சு அர்ச்சனை பண்ணி சிவனை வழிபடுங்க. காரிய சித்தி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் 4, 5, 31. அதிர்ஷ்ட தினங்கள் 24, 25 மற்றும் 26. தனுசு ராசி என்பவர்களுக்கு கலவையான முடிவுகள் தான் இருக்குது. இதில் மாதத்தின் 2ஆம் பாகம் நல்ல பலனை தருவதாக இருக்குது. இந்த மாதம் சூரியன் 5வது வீட்டில் உச்சமான நிலையில் மாதத்தின் முதல் பகுதியில் பயிற்சியாகிறனால 5வது வீட்டின் சூரியனின் பயிற்சி நல்லதாகவே இல்லை. அந்த சூழ்நிலையில் சூரியன் உங்களுக்கு சராசரி அல்லது கலவையான முடிவுகளை தர்றாரு. அதே சமயம் மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியனின் பயிற்சி நல்ல பலனை தரும். செவ்வாய் பயிற்சி 8ஆம் வீட்டில் பலவீனமான நிலையிலே இருக்கும். செவ்வாயின் அனுகூலத்தை எதிர்பார்க்க வேணாம். புதன் பயிற்சியின் மே 7 வரை 4வது வீட்டிலும் அதுக்கு பின்னாடி 5வது வீட்லேயும் இருக்கிறாரு. இந்த மாதம் புதனால் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். மாதத்தின் முற்பகுதியில் குரு வலுவிலிருந்து 2ஆம் பாதியில் நல்ல பலனை கொடுக்கலாம். சுக்கிரனின் பயிற்சி பொதுவாக சாதகமான பலனை தருவதாக இருக்குது. சனியின் பயிற்சி இந்த மாதம் எந்த ஒரு சிறப்பு அனுகூலத்தையும் கொடுப்பதாகவே நம்ம கண்ணுக்கு தெரியலை. அதனால் இந்த மாதத்தின் முதல் பகுதி சற்று பலவீனமாக தான் இருக்குது. 2ஆம் பாதியில் நல்ல பலனை தரலாம். கேதுவின் பயிற்சி இந்த மாதம் சாதகமாக இருக்குது. அதே சமயம் 2ஆம் பகுதி சாதகமான பலனை தருது. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் புதகிரகன் நிலை பலவீனமாகத்தான் இருக்குது. இந்த மாதம் வியாபாரத்தில் பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா இந்த மாதம் உங்கள் பணியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகளின் தாக்கத்தை இருக்குது. கல்வியில் கலவையான பலனை தரலாம். இந்த மாதத்தின் முற்பகுதி ஓரளவுக்கு அனுகூலமாகத்தான் இருக்குது. பின்தங்கியே தெரிஞ்சாலும் அனுகூலம் இருக்குது. அதே சமயம் மாதத்தின் பிற்பகுதியில் மாணவர்கள் கடினமாக உழைக்கணும். அப்போ தான் நல்ல பலனை பெற முடியும். குடும்ப விஷயங்களில் மே மாதத்தில் சராசரியை விட சற்று பலவீனமாக பலன்களை பெறலாம். உங்கள் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி இந்த மாதம் 4ஆம் வீட்டில் சொந்த ராசியில் இருக்கிறாரு. குடும்ப உறுப்பினர்களிடையே சமநிலையை வழங்க உதவும். பரஸ்பர வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் குறிக்கும். 2வது வீட்டையும் செவ்வாய் பார்க்குறாரு. இந்த மாதம் ரொம்ப கவனமாக வாழ வேண்டிய நிலை ஏற்படும். மே மாதத்திற்கான உங்கள் காதல் உறவை பற்றி சொன்னோம்னா, உங்கள் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கிறாரு. செவ்வாயின் இந்த நிலை உறவுகளில் துன்பத்தை ஏற்படுத்தும். திருமண விஷயங்களை பற்றி சொன்னோம்னா, இந்த மாதம் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பகுதியில் நீங்கள் நல்ல பலனை பெறலாம். நிதி ரீதியாக இந்த மாதம் சில பலவீனமான முடிவுகளை தரும். பணத்தை சேமிக்க நீங்கள் கொஞ்சம் கஞ்சத்தனமாக மாற வேண்டி வருது. ஏற்கனவே நீங்கள் பணத்தை சேமித்து வச்சுருந்தீங்கன்னா இப்போது சில தந்திரங்களை கடைபிடிக்க வேண்டி வருது. ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைன்னு தோணுது. ஆனால் நீங்கள் சரியான உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். உங்கள் ஆரோக்கியத்தை பெரிய அளவில் பராமரிக்க அப்போ தான் முடியும். இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை தரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமன் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செஞ்சாலே போதும். இதுவரை இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான 2025ஆம் வருடத்திற்கான மே மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.